பசிக்கு மதம் தெரியாது. 25 ஆண்டுகளாக வடலூர் வள்ளலார் சபைக்கு அன்னதானம் வழங்கும் இஸ்லாமியர். தைப்பூச திருநாளை முன்னிட்டு வடலூர் வள்ளலார் சத்தியஞான சபைக்கு 18,000 கிலோ காய்கறிகளும் 100 மூட்டை அரிசியும் வழங்கி கடலூர் மாவட்டத்தைச் சேர்ந்த காய்கறி வியாபாரி பக்கீரன் அனைவரையும் நிகழ வைத்துள்ளார். கடந்த 25 ஆண்டுகளாக தொடர்ந்து இந்த சேவையை செய்து வருவதாக அவர் தெரிவித்துள்ளார். கடலூர் மாவட்டம் வடலூரில் அமைந்துள்ள வள்ளலாரின் சத்தியஞான சபையில் ஆண்டுதோறும் தைப்பூச திருவிழா வெகு விமரிசையாக நடைபெறுகிறது. இந்த நாளில் உலகம் முழுவதும் உள்ள வள்ளலார் பக்தர்கள் வடலூருக்கு வந்து 7 திரைகள் நீக்கி காட்டப்படும் ஜோதியை தரிசித்து செல்கின்றனர். அன்றைய தினம் வருகை தரும் அனைத்து பக்தர்களுக்கும் அன்னதானம் வழங்கப்படுகிறது. இந்த அன்னதானத்திற்காக கடந்த 25 ஆண்டுகளாக அரிசி மற்றும் காய்கறிகளை வழங்கி வரும் பக்கீரான் இந்த ஆண்டு 18 டன் காய்கறிகளையும் 100 மூட்டை அரிசியையும் சத்தியஞான சபைக்கு அனுப்பி வைத்துள்ளார். இது குறித்து அவர் பேசுகையில் 2001ஆம் ஆண்டு வள்ளலாரின் தீவிர பக்தரான தனது நண்பர் சிவபெருமாள் தைப்பூசத்திற்கு சபைக்கு 5 மூட்டை அரிசி வழங்குமாறு கோரியதாக நினைவு கூர்ந்தார். அதைத் தொடர்ந்து பசித்தவர்களுக்கு உணவளிப்பதை மிகப்பெரிய அறமாக கருதி தொடர்ந்து உதவி செய்து வருவதாக அவர் கூறினார். ஆரம்பத்தில் அரிசி மூட்டைகளின் எண்ணிக்கையை அதிகரித்த அவர் பின்னர் சபை நிர்வாகத்தின் ஆலோசனையின்படி கடந்த 10 ஆண்டுகளாக காய்கறிகளை அனுப்பி வருவதாக தெரிவித்தார். கடந்த ஆண்டு 25 டன் காய்கறிகள் வழங்கப்பட்ட நிலையில் இந்த ஆண்டு தேதியை கருத்தில் கொண்டு 18 டன் காய்கறிகள், 100 மூட்டை அரிசி, 7,000 தண்ணீர் பாட்டுகள் மற்றும் மளிகை பொருட்கள் வழங்கப்பட்டதாக கூறினார். பசியின் கொடுமையை அனுபவித்தவர்களுக்கே அதன் வழி தெரியும் என்றும் பசிக்கு சாதி மதம் எதுவும் இல்லை என்றும் கூறிய பக்கீரான் வள்ளலார் காட்டிய வழி மதங்களை தாண்டி மனிதநேயத்தை வளர்க்கும் என்றார். அந்த நெருப்பு பல ஆயிரம் ஆண்டுகள் எரியும் என்றும் நிகழ்ச்சியுடன் தெரிவித்தார். முருகன் பாடல் விவகாரம் அதிரடியாக மன்னிப்பு கேட்ட பாடகர் வேல்முருகன். தமிழக வெற்றி கழகத்தின் 3ஆம் ஆண்டு தொடக்க விழா சென்னை பனையூரில் உள்ள கட்சி தலைமை அலுவலகத்தில் கடந்த பிப்ரவரி 2ஆம் தேதி மிக சிறப்பாக கொண்டாடப்பட்டது. இந்த கூட்டத்தின் ஒரு பகுதியாக நடைபெற்ற கலை நிகழ்ச்சியில் முருகப்பெருமான் குறித்த பாடல்கள், நாட்டுப்புற பாடல்கள் மற்றும் தமிழக வெற்றி கழகத்தின் கொள்கை பாடல்கள் இசைக்கப்பட்டன. அப்போது மேடையேறிய பிரபல நாட்டுப்புற பாடகர் வேல்முருகன் தாவேகா தலைவர் விஜயை பாராட்டி ஒரு பாடலை பாடினார். அவர் பாடி முடித்ததும் மேடைக்கு வந்த விஜய் அவருக்கு சால்வை அணிவித்து கௌரவித்தார். பதிலுக்கு வேல்முருகன் விஜய்க்கு அறுபடை வீடு முருகனின் திருவுருவ படத்தை நினைவு பரிசாக வழங்கினார். இந்த நிகழ்ச்சியில் வேல்முருகன் பாடிய மருதமலை மாமணியே முருகையர் என்ற புகழ்பெற்ற பக்தி பாடல் பெரும் சர்ச்சையை ஏற்படுத்தியது. அந்த பாடலின் வரிகளை அரசியல் ரீதியாக திரித்து பாடி முருகப்பெருமானை அவமதித்து விட்டதாக புகார் எழுந்துள்ளது. இது தொடர்பாக முருக பக்தர்களின் உணர்வுகளை புண்படுத்தியதாக கூறி நெல்லை மாநகர காவல்துறையில் வழக்கறிஞர் குற்றாலநாதன் என்பவர் புகார் அளித்துள்ளார். அந்த புகாரில் பாடகர் வேல்முருகன் அவருக்கு தூண்டுதலாக இருந்ததாக கூறி தாவேகா தலைவர் விஜய், கட்சியின் பொதுச் செயலாளர் என் ஆனந்த் மற்றும் ஆதவ் அர்ஜுனா ஆகியோர் மீது சட்டப்படி நடவடிக்கை எடுக்க வேண்டும் என்று அதில் வலியுறுத்தியுள்ளார். இந்த விவகாரம் சமூக வலைதளங்களில் விவாதமாக மாறிய நிலையில் வேல்முருகன் உள்ளிட்டோர் மீது வழக்கு பதிவு செய்யப்படுமா என்ற கேள்வி எழுந்தது. இந்த சர்ச்சை குறித்து தற்போது பாடகர் வேல்முருகன் உருக்கமான விளக்கத்தையும் மன்னிப்பையும் தெரிவித்துள்ளார். இது தொடர்பாக அவர் கூறுகையில், நான் அந்த பாடலை மிகவும் யதார்த்தமாகவே பாடினேன். யாருடைய மனதையும் புண்படுத்த வேண்டும் என்ற நோக்கம் எனக்கு துளி கூட இல்லை. குறிப்பாக இந்த பாடலை பாடியதற்கும் தமிழக வெற்றி கழக தலைவர் விஜய் அவர்களுக்கும் எவ்விதமான சம்பந்தமும் கிடையாது என்று தெளிவுபடுத்தியுள்ளார். மேலும் அவர் பேசுகையில், என் பாடலால் ஒருவேளை யாருடைய மனதாவது புண்பட்டிருந்தால் அதற்கு நான் நிபந்தனையற்ற மன்னிப்பு கேட்டுக்கொள்கிறேன். நான் ஒரு தீவிர முருக பக்தன். முருகப்பெருமானை அவமதிப்பது என்பது என்னை நானே ஒரு கத்தியால் குத்திக் கொள்வதற்கு சமம் என்று மிகவும் உணர்ச்சிகரமாக குறிப்பிட்டுள்ளார். பட்ஜெட் ஒரு வெற்றி ஏமாற்று அறிக்கை. மக்களுக்கு அரசு செய்கின்ற பெருந்துரோகம். சீமான் கடும் தாக்கு. மத்திய பாஜக அரசு நாடாளுமன்றத்தில் தாக்கல் செய்த 2026-27ஆம் ஆண்டிற்கான நிதிநிலை அறிக்கை குறித்து நாம் தமிழர் கட்சியின் தலைமை ஒருங்கிணைப்பாளர் செந்தமிழ் சீமான் கடும் கண்டனங்களை முன்வைத்துள்ளார். இது தொடர்பாக அவர் வெளியிட்டுள்ள அறிக்கையில், இந்த பட்ஜெட் எவ்வித தொலைநோக்கு பார்வையும் இல்லாது நாட்டினை வீழ்ச்சி பாதைக்கு அழைத்துச் செல்லும் ஒரு வெற்று விளம்பர அறிக்கை என்று விமர்சித்துள்ளார். குறிப்பாக கடன் வாங்குவதே நாட்டின் வளர்ச்சி என்றும் அதற்கான வட்டி கட்டுவதே மக்கள் நலத்திட்டம் என்றும் ஆட்சியாளர்கள் கட்டமைப்பது நம்பிக்கையோடு வாக்களித்த மக்களுக்கு செய்கின்ற பெருந்துரோகம் என்று சீமான் சாடியுள்ளார். தமிழ்நாட்டின் வளர்ச்சிக்கு எவ்வித ஆக்கப்பூர்வமான திட்டங்களும் இல்லாது வழக்கம் போலவே மாநிலத்தை புறக்கணிக்கும் மற்றும் ஒரு ஏமாற்று அறிக்கையாக இது அமைந்துள்ளதாக அவர் குறிப்பிட்டுள்ளார். அரசின் வருவாயில் ஏழை மக்களிடம் பெறப்படும் வரிப்பங்கு 21% இருக்கும் நிலையில் பல லட்சம் கோடி லாபம் ஈட்டும் பெரும் நிறுவனங்களின் வரிப்பங்கு வெறும் 18% மட்டுமே என்பது இந்த அரசு கார்ப்பரேட் நிறுவனங்களுக்கானது என்பதை உறுதிப்படுத்துவதாக அவர் கூறியுள்ளார். கல்வி, மருத்துவம் மற்றும் வேளாண்மை ஆகியவற்றுக்கு மிக குறைந்த நிதியை ஒதுக்கிவிட்டு ஆடம்பர பொருட்களுக்கு வரி குறைப்பு செய்திருப்பது ஏழை மக்களின் வயிற்றில் அடிக்கும் செயல் என்று அவர் சாடியுள்ளார். மேலும் உரமானியம், உணவு மானியம் மற்றும் எரிபொருள் மானியங்களில் ஆயிரக்கணக்கான கோடிகளை மத்திய அரசு குறைத்திருப்பதையும் மாநிலங்களுக்கு வழங்க வேண்டிய ஜிஎஸ்டி பங்கீட்டில் உரிய நிதியை வழங்க மறுப்பதையும் சுட்டிக்காட்டிய சீமான், தேர்தல் வரும் நிலையிலும் கூட தமிழ்நாட்டிற்கு எந்த ஒரு சிறப்பு திட்டமும் அறிவிக்காதது பாஜகவின் விரக்தியை காட்டுகிறது என்று தெரிவித்துள்ளார். ஒட்டுமொத்தத்தில் இந்த பட்ஜெட் தனியார் பெருமுதலாளிகளின் லாப வேட்டைக்காக நாட்டை தாரை வார்க்கும் அதிகார சாசனம் என்று அவர் தனது அறிக்கையில் கடுமையாக சாடியுள்ளார். ரேஷன் கார்டுகள் இருந்தால் 3 சிலிண்டர் இலவசம். எடப்பாடி பழனிசாமியின் அதிரடி அறிவிப்புகள். தமிழக சட்டசபை தேர்தல் வரும் ஏப்ரல் மாதம் நடைபெற அதிக வாய்ப்பு உள்ளது. தேர்தலில்
தேர்தலுக்கு இன்னும் சில மாதங்களே உள்ள நிலையில் தமிழகத்தில் அரசியல் கட்சிகள் தங்களது தேர்தல் பணிகளை தீவிரப்படுத்தியுள்ளன. கூட்டணி பேச்சுவார்த்தை, தொகுதி பங்கீடு மற்றும் தேர்தல் வாக்குறுதிகள் என அரசியல் களம் சூடுபிடிக்க தொடங்கியுள்ளது. அதிமுக ஏற்கனவே தனது முதல் கட்டமாக 5 தேர்தல் வாக்குறுதிகளை அறிவித்திருந்தது. இந்த நிலையில் அதிமுக பொதுச் செயலாளர் எடப்பாடி கே பழனிசாமி இன்று சென்னை ராயப்பேட்டையில் உள்ள கட்சியின் தலைமை அலுவலகத்தில் செய்தியாளர்களை சந்தித்தார். அப்போது அதிமுகவின் 2ஆம் கட்ட தேர்தல் வாக்குறுதிகளை அவர் அதிகாரப்பூர்வமாக வெளியிட்டார். அதிமுக வெளியிட்டுள்ள 2ஆம் கட்ட தேர்தல் வாக்குறுதிகளில் ரேஷன் அட்டைதாரர்களுக்கு ஆண்டுக்கு 3 எரிவாயு சிலிண்டர்கள் முற்றிலும் இலவசமாக வழங்கப்படும் என்று அறிவிக்கப்பட்டுள்ளது. மேலும் முதியோர்களுக்கு வழங்கப்படும் ஓய்வூதியம் இனி மாதம் 2000 உயர்த்தி வழங்கப்படும். சிறுபான்மையினர் மற்றும் மாற்றுத்திறனாளிகள் கூட்டுறவு வங்கிகளில் பெற்ற கடன்கள் அனைத்தும் தள்ளுபடி செய்யப்படும். ஜல்லிக்கட்டு போட்டிகளில் உயிரிழந்தவர்களின் குடும்பத்தினருக்கு ரூபாய் 10 லட்சம் நிதி உதவியும், காயமடைந்தவர்களின் சிகிச்சைக்கு ரூபாய் 2 லட்சமும் வழங்கப்படும். தேர்தல் நெருங்க வேளையில் எடப்பாடி பழனிசாமி வெளியிட்டுள்ள இந்த கவர்ச்சிகரமான அறிவிப்புகள் தமிழக அரசியலில் பெரும் எதிர்பார்ப்பை ஏற்படுத்தியுள்ளன. பட்ஜெட் பற்றி விஜய் ஏன் பேசவில்லை? செங்கோட்டையன் கொடுத்த பதில். கோபிச்செட்டிப்பாளையத்தில் செய்தியாளர்களை சந்தித்த தாவேகா மூத்த தலைவர் செங்கோட்டையன் பட்ஜெட் குறித்து விஜய் இதுவரை கருத்து தெரிவிக்காததற்கான காரணத்தை விளக்கினார். கரூர் விவகாரத்தில் எடப்பாடி கே பழனிசாமி விஜய்க்கு ஆதரவு அளிக்கவில்லை என்றால் அந்த கட்சியே இருந்திருக்காது என்ற அதிமுகவினர் குற்றச்சாட்டுக்கும் அவர் பதிலளித்தார். கரூர் வழக்கில் சிபிஐ விசாரணை நடைபெற்று வருவதாகவும் விஜய் நேரில் ஆஜராகி இருமுறை விளக்கம் அளித்திருப்பதாகவும் அவர் குறிப்பிட்டார். எடப்பாடி கே பழனிசாமி சிபிஐ அதிகாரியா என்று கேள்வி எழுப்பிய செங்கோட்டையன் ஒருவரின் பேச்சால் விசாரணை நின்றுவிடாது என்றும் தெரிவித்தார். கூட்டணி குறித்து முன்பு பெரிய கட்சி வருகிறது, பிள்ளையார் சொல்லி போட்டு விட்டார்கள் என்று பேசியவர்கள் இப்போது கூட்டணிக்கு வரவில்லை என்றால் விமர்சிப்பதாகவும் குற்றம் சாட்டியுள்ளார். கூட்டணிக்கு வந்தால் மகிழ்ச்சி, வரவில்லை என்றால் அதை ஏற்றுக்கொள்ள வேண்டும் என்றார். ஊழல் குற்றச்சாட்டுகள் குறித்து பேசும்போது குற்றம் செய்தால் நிரூபிக்க வேண்டும் என்றும், யார் யாரிடம் அடிமையாக இருந்தார்கள் என்பது அனைவருக்கும் தெரியும் என்று செங்கோட்டையன் கூறினார். தலைவராக யார் இருக்க வேண்டும் என்பதை மக்கள்தான் முடிவு செய்வார்கள் என்றும், தேர்தலில் தோல்வியடைந்தவர்கள் விமர்சனம் செய்வது சரியல்ல என்றும் அவர் விமர்சித்தார். மேலும் பாடல், நடனம் போன்ற விஷயங்களில் யாரும் யாரையும் விமர்சிக்க வேண்டாம் என்றும், யாருடைய செயலாலும் யாருக்கும் மனவேதனை ஏற்படவில்லை என்றும் தெரிவித்தார். பட்ஜெட் குறித்து இப்போது கருத்து சொல்ல முடியாது என்றும், தாவேகா வளர்ந்து வரும் கட்சி என்றும், ஆட்சிக்கு வந்த பிறகு பட்ஜெட் குறித்து பேசுவோம் என்றும் அவர் கூறினார். 2026 தேர்தலுக்கு பிறகு எந்த கட்சிக்கு பாதிப்பு ஏற்படும் என்பது தெரியவரும் என்றும், வெளிநாட்டில் இருந்து 3 லட்சம் பேர் தாவேகாவுக்கு வந்து வாக்களிக்க இருப்பதாகவும், மௌனம் வெற்றிக்கான அறிகுறி என்றும் செங்கோட்டையன் தெரிவித்துள்ளார். செங்கோட்டையனின் இந்த பேச்சு தற்போது வைரலாகி வருகிறது.